The Legend Saravana Stores in Akshay Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. எல்லாருக்கும் வணக்கம். T20 வேர்ல்டு கப் 2024ல இந்தியாவுடைய விக்கெட் கீப்பர் யார் என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்குவாடு செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த விக்கெட் கீப்பர் கண்டெண்டர்ஸ் லிஸ்ட்ல KL ராகுல், தினேஷ் கார்த்திக், சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், ஜிதேஷ் சர்மான்னு பல பேர் இருந்தாங்க. இஷான் கிஷன் கூட இருந்தார். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சஞ்சு சாம்சனுக்கும் ரிஷப்டுக்கும் தான் வாய்ப்பு தந்திருக்காங்க. இப்போ இந்த இந்தியாவுடைய பிளேயிங் லெவலில், அந்த பிரைமரி பிளேயிங் லெவலில் முதன்மை விக்கெட் கீப்பர் யாருன்றதான் கேள்வியே. அந்த வகையில் சஞ்சு சாம்சனுக்கும் ரிஷப் பண்ட் இடையே இப்போ ஒரு போட்டி இருக்குது. BCCI யாரை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். ரிஷப் பண்ட்டுக்கு தான் அவங்க முன்னுரிமை தருவாங்க. ஏன்னா அதுக்காக தான் அவங்க பிளானே பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர் மறுபடியும் T20 ஃபார்மேட்டுக்குள்ளே, இன்டர்நேஷனல் ஃபார்மேட்டுக்குள்ளே உள்ளே வந்திருக்காரு. ஆனால் ரிஷப் பண்ட்டை தாண்டி சஞ்சு சாம்சனுக்கு ஏன் வாய்ப்பு தரணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் வாய்ப்பு தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் IPL பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த 2024 IPLல ரிஷப் பண்ட்டையும் சஞ்சு சாம்சனையும் கம்பேர் பண்ணால் சஞ்சு சாம்சனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜ்னு எல்லாமே நல்லா இருக்குது. வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்குறாரு. கடைசி வரைக்கும் அந்த டீமை காப்பாற்றி வழி நடத்துறாரு. அது ஒரு நல்ல விஷயம். ரிஷப் பண்ட்டும் நல்லா தான் விளையாடுறாரு. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் சஞ்சுவை கம்பேர் பண்ணும்போது ரிஷப் பண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஆவரேஜ் தான் இருக்குது. சில இடங்களில், சில மேட்சஸில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் கடந்த சில மேட்சஸில் அவர் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலன்றதான் உண்மை. சரி, ரிஷப் பண்ட்டுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் போய் சொல்லாதில்ல. அப்படி பார்த்தா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரிஷப் பண்ட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. பேசர்ஸ்க்கு எதிராக ரிஷப் பண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அற்புதமாக இருக்குது. செம்மையாக அக்ரெசிவாக நல்லா விளையாடுறாரு. ஆனால் ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக இங்கே தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமே இந்த 2024 IPL சொல்லலாம். அவர் பேஸ் பவுலிங்க்கு எதிராக விளையாடுனதுக்கும் ஸ்பின் பவுலிங் எதிராக விளையாடுனதுக்கும் அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஏன்னா இதே IPL ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக தான் ரிஷப் பண்ட் அதிகமான முறை அவுட் ஆயிருக்காரு. உதாரணத்துக்கு ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக 131 ரன்ஸும், பேஸ் பவுலிங்க்கு எதிராக 282 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த IPLல அவர் நிறைய ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் கூட எல்லாமே பேஸ் பவுலிங்க்கு எதிராக தான் வந்திருக்கே தவிர ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக அந்த அளவுக்கு வரல. ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக அவருடைய ஸ்ட்ரைக் ரேட், ஆவரேஜ் எல்லாமே கம்மியாக இருக்குது. முக்கியமாக டாட் பால்ஸும் அதிகமாக இருக்குது. இப்போ இதே IPL ரிஷப் பண்ட் ஒரு 400 ரன்ஸ் மேலே அடிச்சிட்டாரு. ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 160 கிட்ட இருக்குது. ஆனால் அவருடைய மிகப்பெரிய ப்ராப்ளமே ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக சரியாக விளையாடாது தான். சரி, இது ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் இந்தியாவுடைய ஸ்குவாட் எடுத்துப்போம். இந்தியாவுடைய ஸ்குவாடில் ஒரு 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USA மற்றும் கெரிபியன் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமாக இருக்குன்னு இருக்காங்க. USA விட்டுருவோம். அங்கே இந்தியா ஒரு 3 மேட்ச் தான் ஆட போகிறாங்க. ஆனால் கெரிபியன் பிச்சஸ் முழுக்கவே ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால தான் பல தரப்பட்ட டீம்ஸும் ஸ்பின் பவுலிங் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்தியன் டீமும் ஸ்பின் பவுலிங்காக தான் அவங்க முன்னுரிமை தந்திருக்காங்க. மேபி ரொம்ப ஸ்லோ ட்ராக்காக இருந்தால் ஒரே பிளேயிங் லெவலில் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரிஷப் பண்ட் ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்றதான் கேள்வியே. ஆக்சுவலாக ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக ரிஷப் பண்ட்டுடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 115 கூட தொடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பவுண்டரி அடிக்கிறதுக்கு ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக ஒரு 9 பால்ஸ் தேவைப்படுது. அந்த வகையில் ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆகிறாரு ரிஷப் பண்ட். ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக இதே IPL ரிஷப் பண்ட் 264 பந்துகள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதில் 7 பவுண்டரி, 6 சிக்ஸஸ், 40 டாட் பால் வச்சிருக்காரு. சரி, ரிஷப் பண்ட் எப்போதுமே எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா விளையாடுவார்ல. ஆனால் இப்போ எதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்சிடென்ட் தான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா கிரிக்கெட் விளையாடுறதே மிகப்பெரிய விஷயம். அதையும் மீறி ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட பெரிய டோர்னமெண்ட் கூட விளையாடி இத்தனை ரன்ஸ் அடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக ஏன் ஸ்ட்ரகிள் ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மூவ் ஆகணும். முக்கியமாக அவருக்கு நீ இன்ஜுரி வேறு இருக்குது. ஸ்காட் ஸ்டெய்னிஸ் கூட இதை சொல்லியிருக்காரு. ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறார் அப்படின்னா, ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக லெக் மூவ்மெண்ட் நிறையா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்கணும். முட்டி போட்டுலாம் 6 அடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது கன்ஃபார்மாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆக முடியும். அதையும் மீறி இப்போ ரிஷப் பண்ட்டுக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு. அதனால் கன்ஃபார்மாக இந்த ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவருக்கு சர்ஜரி ஆச்சு, சில பல ட்ரீட்மெண்ட்லாம் போனார். அப்படி பார்க்கும்போது ஒரு டைமுக்கு மேலே உங்களால் நீயை மூவ் பண்ணவே முடியாது. அதையும் மீறி மூவ் பண்ணால் அது கொஞ்சம் ரிஸ்க். அதனால தான் ரிஷப் பண்ட் இந்த ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. முக்கியமாக ரிஷப் பண்ட் பிளேயிங் லெவலில் இருந்தால் நம்பர் 5 நம்பர் 6 தான் கிளம்பிறங்குவார். அப்படி இறங்கும் போது கன்ஃபார்மாக மிடில் ஓவர் ஆகிடும். அதனால் ஸ்பின் பவுலர்ஸ் தான் உள்ளே வருவாங்க. அப்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட பிரச்சனையில் ரிஷப் பண்ட் மாட்டி சிக்கி தவிக்கிறாரு. அதுதான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல தான்
சஞ்சு சாம்சன் கரெக்டாக ஃபிட் ஆகிறாரு. இப்போ நம்ம ரிஷப் பண்ணி சஞ்சு சாம்சனையும் பொதுவாக கம்பேர் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி கம்பேரிசனே தப்பு தான். ஆனால் இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பில் இப்படி ஒரு ஸ்லாட் இருக்கு. இந்த பிளேயிங் லெவலில் யார் ஃபிட் ஆவார், இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். அந்த வகையில் சஞ்சு சாம்சன் ஏன் ஃபிட் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சமீபத்திய ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் காரணம் கிடையாது, அவர் தன்னுடைய பேட்டிங் எபிலிட்டியை கொஞ்சம் ரீடிஸ்கவர் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டும் ஒரு உதாரணம். நல்லா விளையாடினாரு. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஐபிஎல் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக இது வரைக்கும் அவர் அவுட் ஆனது கிடையாது. சரி, இங்க ஒரு கேள்வி வரும். ரிஷப் பண்ட் இறங்குற இடமும் சஞ்சு சாம்சன் இறங்குற இடமும் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா ரிஷப் பண்ட் கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் இறங்குவாரு, சஞ்சு சாம்சன் தன்னை தானே ப்ரமோட் பண்ணிட்டு நம்பர் 3க்கு போயிட்டாரு. அப்படி பார்த்தா அவர் பேசஸ்க்கு எதிராக தானே விளையாண்டுருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் இப்போ பிளேயிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் சில டீம்ஸ்லாம் பவர் பிளேலேயே ஸ்பின் பவுலிங் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் சஞ்சு சாம்சன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பவர் பிளேவை தாண்டி மிடில் ஓவர்ஸ்லையும் சஞ்சு சாம்சன் ஸ்பின் பவுலுக்கு எதிராக ஃபேஸ் பண்ணுறாரு. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸ்பின்னோ பேஸோ எல்லா இடத்துலையுமே சஞ்சு நல்லா விளையாடுறாரு. முக்கியமாக இதே ஐபிஎல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சஞ்சு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் நல்லாவே இருக்குது. இதே ஐபிஎல்ல சஞ்சு சாம்சன் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக 142 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 150 கிட்ட இருக்கு. டாட் பாலுடைய பெர்சன்டேஜ் 19 தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுடைய T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல பிளேயிங் லெவலில் சஞ்சு சாம்சன் தான் பிரைமரி விக்கெட் கீப்பராக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா மறுபடியும் சொல்கிறது தான், ஸ்டாட்ஸ் போய் சொல்லாது. அந்த வகையில் சஞ்சு சாம்சன் இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆவார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது தெரியுமா? சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் 3 கூட வரலாம், நம்பர் 4 கூட வரலாம், நம்பர் 5 நம்பர் 6 கூட வரலாம். அந்த ஒரு மிடில் ஆர்டர் இருக்குல்ல, அதில் சஞ்சு சாம்சன் ஃபிட் ஆகிருக்காரு. நல்லாவே விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ T20 வேர்ல்டு கப் 2024 பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மேட்சஸ் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸில் தான் நடக்க போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சப்கான்டினென்ட் பிச் ரேஞ்சுக்கு தான் வெஸ்ட் இண்டீஸ் பிச்சை அமைச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்க போகுது. ஒருவேளை அப்படி ஃபிட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல சஞ்சு சாம்சன் கரெக்டாக ஃபிட் ஆவார். ஸோ இந்தியாவுடைய பிரைமரி பிளேயிங் லெவலில் விக்கெட் கீப்பருடைய ஆப்ஷனில் சஞ்சு இருக்கலாமா இல்லை ரிஷப் பண்ட் இருக்கலாமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கருத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் நீங்கள் அதை பதிவு பண்ணுங்கள். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். The Legend Saravana Stores in Akshaya Tritiya offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.